ஸோ நம்ம இன்டர்வியூவில் ஆல்ரெடி ரவுட்டர் அண்ட் ஸ்டிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரவுட்டர் இருந்ததுன்னா அதில் நம்ம எக்ஸ்ட்ரா டிராஃபிக் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கை சரியாக அலைன் பண்ணுறதுக்கு என்கேப்சுலேஷன் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். என்கேப்சுலேஷன் .q. ஸோ அந்த VLANோட நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டருக்கு பதிலாக லேயர் 3 சுவிட்ச். ஸோ நான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டிவைஸஸில் போயிட்டு சுவிட்சை கிளிக் பண்ணுறேன். ஸோ சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் 3 சுவிட்ச் இருக்கும். ஸோ அதில் 3560. ஸோ 3560 அப்படிங்கிற லேயர் 3 சுவிட்சை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது மல்டி லேயர் சுவிட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண சுவிட்சு லேயர் 2 சுவிட்சு. ஸோ இப்போ யூஸ் பண்ண போகிறது லேயர் 3, அதாவது மல்டி லேயர் சுவிட்ச். ஸோ இப்போ அடுத்தது எனக்கு தேவைப்படுறது எண்ட் டிவைசஸ். ஸோ எண்ட் டிவைசஸில் நான் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன், 4 VLANக்கு. அதுக்கப்புறம் ஒரு சர்வர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மாதிரி சேம் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லெஃப்ட்டு மவுஸ்லேருந்து ஆரம்பித்து ரைட் மவுஸில் நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ சுவிட்சிலேருந்து ஃபஸ்ட்டு எண்ட் டிவைஸ் பிசி, அடுத்த எண்ட் டிவைஸ், அடுத்து 3வது எண்ட் டிவைஸ், அடுத்தது 4, கடைசியாக சர்வர். ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐபி அட்ரஸ், சேம் ஐபி அட்ரஸ், அங்கே என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அதே ஐபி அட்ரஸ் நான் இங்கேயும் அசைன் பண்ணிக்கிறேன். 10.1.10.1. அடுத்தது 10.1.20.1. ஸோ இப்போ ஒவ்வொரு பிசியும் ஒவ்வொரு VLAN கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ VLAN 10, அட்மின். ஸோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கான ஐபி அட்ரஸை டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஒவ்வொரு பிசிக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டர் VLAN-க்கான கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ முதல்ல VLAN கிரியேட் பண்ணோம். ஸோ VLAN கிரியேட் பண்ணி முடித்தோம்னா அதை இன்டர் VLAN-க்கு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ எல்லா பிசி சர்வருக்கு ஐபி அசைன் பண்ணிவிட்டு சுவிட்சில் கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ 3 லேயர் சுவிட்ச், அதாவது மல்டி லேயர் சுவிட்சை ஓப்பன் பண்ணிக்கங்க. CLI ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நோ கொடுங்க. ஸோ இனிஷியலாக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நோ கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு போர்ட்டையும் நம்ம ஆல்ரெடி சரியாக ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ போர்ட் நம்பர் FA0/1 VLAN 10. ஸோ அப்படியே FA0/2 VLAN 20. ஸோ அதே ஆர்டர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ 0/1 வந்து VLAN 10, 0/2 VLAN 20, 0/3 VLAN 30, அடுத்து 0/4 VLAN 40. ஸோ அந்த ஆர்டர்லாம் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஓகேவா? அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது கான்ஃபிகரேஷனை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல், நான் ஷார்ட்கட்லேயே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஹோஸ்ட் நேம் கொடுத்துடலாம். ஹோஸ்ட் நேம், ஸோ நான் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போது VLAN கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ VLAN கிரியேட் பண்ணுறதுக்கு VLAN 10. ஸோ VLAN 10ஓட நேம் வந்து அட்மின். ஸோ ஃபஸ்ட்டு VLAN-ஓட நேம் அட்மின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அட்மின் கொடுத்துக்கலாம். அடுத்த VLAN 20 நேமு அக்கௌண்ட்ஸ். ஸோ அடுத்த VLAN 30. ஸோ அதனுடைய நேமு HR. அடுத்தது VLAN 40. ஸோ இப்போ VLAN கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ 4 VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம். 4 VLAN-க்கும் நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது சுவிட்ச் மோட் ஆக்சஸ் கொடுத்துட்டு ஐபி அசைன்மெண்ட்டாக வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு போர்ட்டையும் செலக்ட் பண்ணி இப்போது சுவிட்ச் மோட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் FA0/1. ஸோ FA0/1ல் VLAN 10 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது சுவிட்ச் போர்ட் மோட், ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போது VLAN-ஐ செலக்ட் பண்ணணும். ஸோ VLAN அசைன் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்ட் மோடை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இதே ப்ரொசீஜரை இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸுக்கும் நாம் அப்ளை பண்ணோம். ஸோ இன்டர்ஃபேஸ் FA0/2. ஸோ FA0/2 ஸோ 0/2ல் VLAN 20 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ VLAN 20 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது VLAN-க்கும் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் ப்ரொசீஜரை VLAN 30 VLAN 40க்கு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ மூணாவது VLAN-க்கு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது சேம் ப்ரொசீஜரை 4வது போர்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ VLAN கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ கடைசியாக பண்ண வேண்டியது ஐபி அட்ரஸ். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ மறுபடியும் ஒவ்வொரு போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரங்க் மோடை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ ட்ரங்க் மோட் ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா ஸோ கடைசியாக பண்ண வேண்டியது ஸோ VLAN கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஷோ VLAN ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா VLAN ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு காட்டும் இங்கே. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது எனேபிள் ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிட்டு ஸோ போர்ட்டை VLAN-க்காக அந்த இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் VLAN 10. ஸோ VLAN 10க்கு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது ஐபி அட்ரஸ் டைப் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் கேட்வே இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஐபி அட்ரஸ் 10.1.10.254. ஸோ இன்டர்ஃபேஸ் VLAN 10 கொடுத்துட்டேன். அடுத்தது ஐபி அட்ரஸை டைப் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட் கேட்வே. ஸோ VLAN 10ஓட டிஃபால்ட் கேட்வே 10.1.10.254. ஸோ டிஃபால்ட்டாக இதுதான் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ கடைசி ஐபி அட்ரஸை டிஃபால்ட் கேட்வேவை செட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ப்ரொசீஜரை இருக்கிற மற்ற எல்லா VLAN-க்கும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ VLAN 20க்கும் சேம் ப்ரொசீஜர்.
ஸோ அடுத்தது மூணாவது VLAN. ஸோ 30ங்கிற VLANக்கும் சேம் ப்ரொசீஜர். ஸோ எல்லா VLANக்கும் நம்ம இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது கனெக்டிவிட்டியை செக் பண்ண வேண்டியதான். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பிங் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிங் ஆகுது. ஸோ மற்ற VLAN கூட நான் பிங் பண்ணும்போது ஸோ இன்டர் VLAN மல்டி லேயர் சுவிட்சை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ எந்த பிசியில் இருந்ததுனாலும் எந்த பிசிக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கம்யூனிகேட்டும் பண்ணிக்க முடியும்.